ஒரு காஃபி எவ்வளோடா கொடுத்து வாங்குறோம்? 5000. 5000 கொடுத்து ஒரு காஃபி ஆகும். அட்லாஸ்ட் நம்ம ட்ரெயினில் ஏறிட்டோம். நான் இப்போ vlog எடுக்கிறதுக்காக வெளியே இறங்கி நிற்கிறேன். ஏசிலாம் இன்னும் போடல. பட் ட்ரெயின் நம்ம ஊர் ட்ரெயின் மாதிரி தான் கைஸ் இருக்குது. அவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை. பிளாட்ஃபார்ம் மட்டும்தான் சின்னதாக இருக்குது. ஸோ கைஸ் அட்லாஸ்ட் நம்ம ட்ரெயினில் ஏறி உட்காந்துட்டோம். ஆமாம் கைஸ், ஆனால் இது என்ன ஆப்போசிட்டாக இருக்குது. எங்கிட்ட இன்ஜின் இருக்குன்னு தெரில. இப்போ அதை தெரிஞ்சு நீ என்ன பண்ண போற? உனக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? என்னை பார்த்துட்டு முன்னாடி ஒருத்தன் உட்காந்துருக்கான் லோக்கல். அங்கே இருக்க தேவ் என்னை பார்த்துட்டே இருக்கான் ரொம்ப நேரமா. என்ன குறுகுறுன்னு பாக்குற? என்னடா உம்மா கொடுக்குற? சொல்பால் கைஸ். Just I know your language. Hello. Good morning. How can I say? But I learned. I forgot because I have been in Doha, Qatar. You know, a lot of Indian people live in the Arabic countries. I worked together with Indian guys. Know about a lot of songs. It's popular songs. Shah Rukh Khan, yeah? ஷாருக் கான். In the movie, from the movie. ஸோ கைஸ் அட்லாஸ்ட் ட்ரெயின் எடுத்தாச்சு. ஒரு 7 ஹவர்ஸில் நம்ம டஷ்கண்ட் ரீச் ஆயிரும். நான் போகிற வரைக்கும் உங்களுக்கு ஃபுல்லாக கவர் பண்ணுறேன். இன்னும் 3 ஹவர்ஸில் நாங்கள் டஷ்கண்ட் போயிடுவோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 9 ஆகுது. அண்ட் வெளியே வியூ பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. பின்னாடி வந்து சீட்டு ஃப்ரீயாக இருந்ததுனால நாங்கள் வந்து பின்னாடி வந்து உட்காந்துட்டேன். நான் மட்டும் இல்லை, தேவா வந்து உட்காந்துட்டேன். தேவா அங்கே உட்காந்துருக்கான், நான் இங்கே உட்காந்துருக்கேன். ஸோ அவ்வளோ அருமையாக இருக்குது. ஒரு ஸ்டேஷனில் நிப்பாட்டியிருக்காங்க. மழை வேறு பெஞ்சிட்ருக்கு. ஸோ ஆன்டிஜன்லேருந்து டஷ்கண்ட்டுக்கு வர ட்ரெயினோட ரூட்டில் இருக்கிற வியூ வந்து செம்மையாக இருக்குது. உங்களுக்கு போகணுன்னா ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு அடுத்த கம்பார்ட்மெண்ட் வந்து பார்த்தா பேண்ட்ரி இருக்குது. PANTRY பன்றி ரூம். பன்னிகளுக்குலாம் ரூம் கொடுத்து வச்சிருக்காங்க. பாருங்க, வந்து ஸ்நாக்ஸ் ஏதாச்சும் வாங்கி சாப்பிட்டுக்கலாம். பக்கத்தில் ட்ரெயின் இருக்குது. 6.5 hours later. ஸோ கைஸ் அட்லாஸ்ட் நம்ம டஷ்கண்ட் சிட்டி வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ இப்போ போயிட்டு ஏதாச்சும் ஒரு ஹோட்டல் ரூம் போய் செக்இன் பண்ண வேண்டியதுதான். டஷ்கண்ட் சிட்டி நல்லா தான் இருக்குது பார்த்த வரைக்கும். ஸோ வாங்க போகலாம். கைஸ் அட்லாஸ்ட் நம்ம வந்து எப்படியோ டஷ்கண்ட் ரீச் ஆகிட்டோம். ஸோ என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து ஹோட்டலுக்கு வந்து டாக்ஸி புக் பண்ணிகிட்ருக்காங்க. கூட இருந்தவங்களாம் டாக்ஸி ஏற்றி அனுப்பிட்டோம். நானும் தேவா மட்டும் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். எங்கள் டாக்ஸி வந்துட்டுருக்கு. ஏதோ ஒரு இடத்துல வந்துட்டுருக்கு. டாக்ஸி டிராஃபிக்கில் நிற்கிறானா என்னன்னு தெரியல. நான் உங்களுக்கு ஒன்று காட்டுறேன் பாருங்கள். இந்த ஏரியாவில் இருக்க எல்லா காருமே செவர்லெட் காராக தான் இருக்கும். பாருங்கள், நான் காட்டுற பாருங்க. செவர்லெட் 2, இங்கே ஒன்று 3, எல்லாம் செவர்லெட்டாக தான் இருக்கும். பாருங்க, பெரிய கார் கூட செவர்லெட் தான். ஃபஸ்ட் ஒரு செவர்லெட் ஸ்பார்க்கில் ஏறிட்டோம் டாக்ஸி போட்டு. நாங்கள் ஹோட்டல் போயிட்டுருக்கோம். இங்கே டாக்ஸி யார் ஓட்டுறான்னு பார்த்தீங்கன்னா ஒரு உமன் டிரைவர். சிஸ்டரா, ஹாய் கவாரி. ஹலோ. ஸோ கைஸ் நான் உங்களுக்கு மீ யூடியூப் இந்தியா. ஸோ கைஸ் நான் உங்களுக்கு ஹோட்டல் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன்.
பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹாஸ்டல் எடுத்துட்டோம் உஸ்பெகிஸ்தானில் சவுத் சைடில் வந்து டஸ்கண்டோட சவுத் சைடில் வந்து நம்ம ஹாஸ்டல் எடுத்துருக்கோம். ஸோ நான் வந்து ஹாஸ்டல் காட்டுறேன், ரூமை காட்டுறேன் வாங்க. ஹாஸ்டல் பேர் வந்து இஸ்தான்புல் ஹாஸ்டல். ப்ரோ ப்ரோ சேவன் ஆய் ஹலோ ஓகே. ஸோ கைஸ் இப்படியே நடந்து போனீங்கன்னா இங்கே ஒரு வாஷ்ரூம் இருக்கும், இங்கே ஒரு ரூம் இருக்கும். அப்படியே கீழே நடந்து போகணும். காட் மாதிரி தான். ஸோ கைஸ் இதுதான் ரூமு. ஹாஸ்டல் மாதிரி தான் இருக்கும். தேவபால் இருக்கார், ட்ரிப் அட்வைசர். ஹாஸ்டல் அட்வைசர். மேலே ஒரு ஏசி இருக்குது.